எக்ஸைஸ் 3.2ல ஃபஸ்ட்டு சம்மு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி 2 பாலினாமியலை கொடுத்துட்டு ஜிசிடி கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையஸ்ட் பாலினாமியல் எதுன்னு பாருங்கள். இதுதான் பெருசு இல்லையா? அப்போ இது உள்ளே போட்டுங்க. x⁴ + 3x³ - x - 3. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கொயர் இல்லை இல்லையா? சாரி, தப்பாக போட்டேன். ஸ்கொயர் இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? x⁴ + 3x³ + 0x² - x - 3. ஓகேங்களா? இதுனது x³ + x² - 5x + 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று ஒன்றா 0 ஆகிட்டே வரணும் இல்லையா? நம்ம அதான் வேலை. 0 ஆகும் போது எங்கே 0 ஆகுதோ அந்த டிவைசர் தான் காமன் டிவைசரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 0 ஆக்க போகணும். ஃபஸ்ட்டு நம்பர் 0 ஆக்கணும். என்ன பண்ண எதில் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும் இல்லையா? x × x³ x⁴ ப்ளஸ் அப்படியே 1 பை 1 0 ஆகினே வரும். நம்ம அதான் வேலை நமக்கு. அப்புறம் x × x² x³ x × x² அதாவது மைனஸ் இருக்குது, -5x², அப்புறம் ப்ளஸ் 3x சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா? மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ். அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. இதுனாது 2x³ அப்புறம் ப்ளஸ் 5x² -4x -3. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இது x³ இருக்குது, இது x³ இருக்குது. இதை கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸி. ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இதுவும் 2x³ ஆகிடும். மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுற போகிறேன்? இங்கே ப்ளஸ் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா? அப்போ ப்ளஸ்ஸே போட்டுக்கிறேன். ப்ளஸ்ஸு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2x³ அப்புறம் இது பாருங்கள் ப்ளஸ் 2x² -10x இல்லையா? 2 × 5 10. அப்புறம் இது 3 பாருங்கள் ப்ளஸ் 6. சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். கேன்சல் ஆகிடுச்சா? இங்கே என்னது? 3x², இது 6 ப்ளஸ் 6x, ஏன்னா இங்கே பெரிய சைன் ப்ளஸ் இல்லையா? இது -9. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த மாதிரி டேர்ம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வச்சுக்காதீங்க. அதை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டா என்ன வரும்? 3 வெளியே கொண்டு வந்துட்டான். x² ப்ளஸ் 2x -3. சா, இப்போ கம்பேர் பண்ணுங்கள். எது பெருசு, இது சின்னது பாருங்கள். இது சின்னது இல்லையா? அப்போது இது உள்ளே கொண்டு போய்டும், இது வெளியே வந்துடும். அப்போது இது வெளியே உள்ளே வந்துடும். எல்லாம் ரொட்டீனாக மாற்றி அரேஞ்ச் பண்ணிங்க. நான் சொல்கிறது சின்னதாக பெருசுன்றதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. சரிங்களா? இப்போ இது ஆன்சர் வருதுங்களா? அந்த ஆன்சரை வெளியே கொண்டு வந்துடுங்க, இதை உள்ளே கொண்டு போயிடுங்க. x³ ப்ளஸ் x² -5x + 3. இது வெளியே வந்துடும் இல்லையா? x² ப்ளஸ் 2x -3. இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் போட்டால் இது கேன்சல் ஆகும் பாருங்கள். எக்ஸால் போகணும் இல்லையா? எக்ஸ் போட்டால் x × x² x³ அப்புறம் ப்ளஸ் 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3x மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு. -x², அப்புறம் மைனஸ் என்னதுப்பா அது? 2x ப்ளஸ்ஸு 3. இந்த மைனஸ் வேணாம்ல நமக்கு. மைனஸ் வெளியே கொண்டு வந்தால் -1. இதே பண்ணிக்கலாம், இதே பண்ணலாம் நினைக்கிறேன். அப்புறம் நான் -1ஆல் இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா? -1 மைனஸ் போட்டுங்க. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இது
ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். டோட்டலாக 0 ஆயிடுச்சு. அப்போ எது இதோட காமன் டிவைசர் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னால் இதுதான். ஓகேங்களா? அதை 2 பாலினாமியல் கொடுத்தாங்க இல்லையா, அதில் ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணேன், டிவைட் பண்ணி எங்கே 0 ஆகுதோ அந்த பாலினாமியல் தான் இதில் அந்த 2 பாலினாமியல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 2 பாலினாமியலோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். தேங்க்யூ.